சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள். அன்புள்ள சிதம்பரம் ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். நாம் வாழும் இந்த உலகத்தில் நம்மை சுற்றி நிறைய உயிரினங்கள், குறிப்பா பல வகை தாவரங்கள் வளர்கின்றன, வாழ்கின்றன. இந்த தாவரங்களின் பலன்கள் நாம் அறிந்ததே. சில தாவரங்களின் அனைத்து பாகங்களும் உதவும். தென்னை, பனை, வாழை, முருங்கை போன்ற ஒரு சில தாவரங்களின் அனைத்து பாகங்களும் மனிதனுக்கு உதவிகரமாக இருப்பவை. தமிழகத்தின் அனைத்து வீடுகளிலும் அல்லது வீட்டு தோட்டத்திலும் காணப்படும் ஒரு சிறு மரவகை முருங்கை. யார் வீட்டில் முருங்கை மரம் இருக்கிறதோ அவர்கள் வீட்டில் நோய் அண்டாதுன்னு நமது முன்னோர் சொல்லுவார்கள். ஏன்னா முருங்கை என்பது வெறும் மரம் மட்டுமல்ல, வீட்டிலேயே இருக்கும் வைத்தியர். கற்பக விருட்சம்னு தென்னையை சொல்லுவோம். அதுபோல சித்த மருத்துவத்தில் முருங்கைக்கு அளிக்கப்பட்டிருக்கும் பேர் பிரம்ம விருட்சம். எளியவர்களின் கற்பகத்தருன்னு தமிழ் இலக்கியம் முருங்கையை கொண்டாடுது. சிதம்பரம் ஐயா, சகல சத்துக்களும் கொண்ட இயற்கை டானிக் என்று விஞ்ஞானம் வியக்கிறது முருங்கையை பார்த்து. கொள்ளை நோய் காலத்தில் நோய் எதிர்ப்பு சக்தியை பெருக்கிக் கொள்ள முருங்கையை உணவில் சேருங்கள்னு மருத்துவர்கள் ஆலோசனை சொல்றாங்க. பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாலேயே முருங்கை மரங்கள் இமயமலையின் அடிவாரத்தில் காணப்பட்டதா ஆய்வாளர்கள் சொல்றாங்க. நம்ம இந்திய நாடு, பக்கத்து இலங்கை, ஆசிய கண்டத்தின் சில பகுதிகளிலையும் பண்டை காலம் முதல் காணப்பட்ட தாவரம் முருங்கை. வறண்ட கண்டமான ஆப்பிரிக்காவிலையும் முருங்கை ஆதி தாவரமாகத்தான் கருதப்படுது. 11ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த சோழ மன்னனான வீர சோழன் காலத்தில் எழுதப்பட்ட தமிழ் இலக்கண நூல் வீரசோழியம் புத்தமித்திரர் என்பவர் எழுதியது. அவரது கூற்றுப்படி முருங்கா என்பது சிங்களச் சொல். அதிலிருந்துதான் முருங்கை என்ற தமிழ் சொல் வந்திருக்கு. இதற்கு மாற்று கருத்தும் இருக்கு. நம் தமிழ் குடிகள் உணவாக பயன்படுத்தியவற்றுள் முருங்கை முதன்மையானது. முருங்கை என்ற வார்த்தையே அதற்கு ஆதாரம். முறி என்றால் ஒடிதல் என்று பொருள். முருங்கு என்றால் ஒடிப்பது. முருங்கும் கிளைகளை கொண்ட மரம் முருங்கை. அதாவது எளிதில் ஒடியக்கூடியது முருங்கை மரம். தமிழ் இலக்கியங்கள்லையும் முருங்கை மனம் வீசுது. முருங்கை சங்ககால தாவரமாக கருதப்படுது. அகநானூற்றில் குறிப்பிடப்பட்டிருக்கு. பாலை திணையிலும் சொல்லப்பட்டிருக்கு. நீரெல்லாம் வற்றி நிலமெல்லாம் வெடித்து கிடக்கும் அந்த வெப்பக்காட்டில் முருங்கை மட்டும் பூத்து நிற்கிறது. ஏன்னா வறட்சியை தாங்கி வளரும் தாவரம் முருங்கை. சிதம்பரம் ஐயா, இரும்பு சத்து அதிகமுடையது முருங்கைக்கீரை. கண்ணுக்கு தேவையான வைட்டமின் சத்துக்களை தரவல்லது முருங்கை. தமிழகத்தை ஆண்ட மன்னர்கள் தங்களது போர் வீரர்களுக்கு முருங்கைக்கீரையை உணவாக கொடுத்துருக்காங்க அந்த காலத்தில். அதனால் வீரர்களுக்கு உடல் வலிமை கிடைத்ததோடு நோய் எதிர்ப்பு சக்தியும் கிடைச்சிருக்கு. கிபி 10ஆம் நூற்றாண்டில் தொகுக்கப்பட்ட 12 ஆழ்வார்களின் பாடல்களின் தொகுப்பாகிய 4000 திவ்ய பிரபந்தத்திலும் முருங்கை குறித்த மேற்கோள் இருக்கிறது. இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சிறு மரப்பயிரான முருங்கை நம்ம வீட்டு தோட்டத்தில் இருக்கணுமா வேண்டாமா? சரி, முருங்கையை பற்றியும் முருங்கைக்கீரை பற்றியும் இவ்வளவு எழுதுன நீங்கள் முருங்கை காயை பற்றி குறிப்பிடவே இல்லையேம்பிங்க. அதை பற்றி தான் நம்ம ஆட்கள் நிறைய சொல்லியிருக்காங்களே. அதை விலாவாரியா கடுதாசியில் வேற எழுதணுமா என்ன? இப்படிக்கு மடல் மாணிக்கம். நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.